அனுபவ ஆரோக்கிய சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டிஷ் என்னன்னா முடக்கத்தான் கீரை இட்லி பொடி. இதோட பயன்களை என்னன்னு சொல்லணும்னா, கை கால் மூட்டு வலிக்கு நல்ல மூலிகை மருந்து. இதை மூலிகை பொடின்னு சொல்லலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, முடக்கத்தான் கீரை அது பாருங்கள் இலை எப்படி இருக்குன்னு, அந்தமாரி இருக்கணும் இலை, ஒரு கைப்பிடி அளவு. அப்புறம் பூண்டு ஒரு 5-6 பல், சீரகம் 1 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு, முந்திரி பருப்பு ஒரு 4, பாதாம் 4, உப்பு கொஞ்சம், பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். முடக்கத்தாங்கீரையை இப்போ கொஞ்சம் ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி வதக்கிக்கலாம். கடலப்பருப்பு ஒரு 1/4 கிலோ, உளுத்தம்பருப்பு ஒரு 150 கிராம். இப்போ நல்லெண்ணெய் சட்டியில் கொஞ்சம் விட்டு கீரையை போட்டு கொஞ்சம் வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வதங்கிருச்சு. இப்போ எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் தான் விட்டுக்கணும். கடலப்பருப்பு போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அப்புறம் உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். இப்போ உளுத்தம் பருப்பையும் அதிலே போட்டுக்கலாம். போட்டு நல்லா பொன்னிறமாக வர்ற வரையும் வறுத்துக்கலாம். பூண்டு அதுலேயே 5-6 பல் போட்டு வறுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு. இப்போ அதுலேயே முந்திரி பாதாம் எல்லாம் போட்டு, வரமிளகாயும் அதில் ஒரு 10 போட்டுக்கணும். போட்டு உப்பு எல்லாமே அதில் போட்டுக்கணும். கீரை முடக்கத்தான் கீரையும் கடைசியாக அதுலேயே போட்டு நல்லா வதக்கி ஆற வச்சு மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம். பொடி அரைச்சாச்சு பாருங்கள், மிக்சியில் போட்டு. அவ்வளோதான். தினமும் சாப்பிட்லாம். ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு இட்லி பொடி நல்லெண்ணெய் ஊற்றி தான் சாப்பிட்ணும். சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க.